Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi nahmadahu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha fabassa minhuma rijalan kaseeran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களாகிய நாம் காலையிலிருந்து வீட்டு வேலையை பார்த்து களைப்படைந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் இந்த மாலை நேரம். ஆனால் இந்த நேரத்தில் ஓய்வெடுப்பதை விட்டுவிட்டு அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பற்றி அறிந்து கொள்வோம், மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வோம் என்பதற்காக நாம் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் 2 வானவர்களை படைச்சிருப்பானா. அந்த 2 வானவர்களோட வேலை என்ன அப்படின்னா, எந்த மாதிரி மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வையும் தூதரையும் சேர்த்து புகழ்கிறாங்க, யார் அல்லாஹ்வையும் தூதரையும் பற்றி பேசுகிறாங்க, யார் நன்மையை எதிர்பார்த்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுறது தான் அந்த 2 வானவரோட வேலை. அந்த 2 வானவரில் ஒரு வானவர் இதை மாதிரி ஒரு சபையை பார்த்துட்டாங்க அப்படின்னா மற்றொரு வானவரை கூப்பிடுவாராம். இந்த மாதிரி ஒரு சபை இங்கே ஒன்று கூடியிருக்கு, அல்லாஹ்வையும் தூதரையும் பற்றி பேசுகிறாங்க, நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே இருக்காங்கன்னு சொன்ன உடனே இன்னொரு வானவரும் சேர்ந்து வருவாராம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வானவரும் சேர்ந்து அவர்களுடைய ரக்கைகளால் கீழ்வானம் வரை அந்த சபையை சூழ்ந்து கொள்வார்களாம். அப்பேற்பட்ட கண்ணியமான சபை தான் இந்த சபை. இந்த சபையிலே நான் உங்கள் முன் பேசவிருக்கும் தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம். முதல்ல கல்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தான் படைப்பாளன், அவன் படைத்த மற்ற எல்லாமே படைப்பினங்கள். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களின் பெயர், தன்மை, செயல்பாடு இதை பற்றி கற்றுக்கிறது தான் கல்வி. ஒரு மனிதரால் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பினத்தின் பெயரையும் தன்மையும் செயல்பாடையும் கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கற்றுக்க முடியாது. எந்த ஒரு மனிதரால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. நம்ம அதை துறையாக பிரித்து, இப்போ தாவரத்தை பற்றி படித்தோம் அப்படின்னா தாவரவியல், விலங்கை பற்றி படித்தோம் அப்படின்னா விலங்கியல், நட்சத்திரங்களை பற்றி படித்தோம் அப்படின்னா வானியல்னு சொல்லிட்டு ஒரு துறையாக பிரித்து அந்த துறையில் ஏதோ சிறிதளவு தான் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் அல்லாஹ் ஆதம் நபி அவங்களுக்கு அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பினத்தின் பெயரையும் தன்மையும் செயல்பாடையும் சொல்லி கொடுத்துருக்கான். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், வல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அனைத்து பெயரையும் நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான். இதுதான் கல்வி. நம்ம தற்போதைய வாழ்கிற காலத்தில் கல்வியை 2ஆக பிரிச்சுருக்கோம். உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். உலக கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் சொல்லுவோம். அதாவது எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் படித்தாங்கன்னா அது உலக கல்வின்னும், அதுக்கப்புறம் 1 டிகிரி 2 டிகிரி படித்தாங்க அப்படின்னா மார்க்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சமுதாய நிலை எப்படி இருந்துச்சு இந்த உலக கல்வியில் அப்படின்னு பார்த்தா, நம் மனைவி மக்கள் ஊரில் இருந்திருப்பாங்க, கணவர் வெளிநாட்டில் இருப்பார். கணவர் மனைவிக்கு எதுவும் தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னா கடிதத்தில் எழுதி அனுப்புவார். அந்த கடிதத்தை அந்த மனைவிக்கு படிக்க தெரியாது. ஊரில் யார் படிச்சிருக்கா அப்படின்னு தேடி பார்த்து அவங்கள்ட்ட என் கணவர் என்ன செய்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் படித்து பார்த்து இந்த மனைவிட்ட செய்தியை சொல்லுவாங்க. அதே போல் திரும்ப இவங்க ஏதோ லெட்டர் அனுப்பணும், கடிதத்தை எழுதி அனுப்பணும் அப்படின்னா கணவருக்கு படித்தவங்களை கூப்பிடுவாங்க. படித்தவங்களை கூப்பிட்டு நான் இது மாதிரி சொல்ல நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவாங்க. அப்படி எழுதி அனுப்புவாங்க. இது மாதிரி படித்தவங்களை கடிதத்தை படிக்கிறதுக்கும் சரி, திரும்ப எழுதி அனுப்புறதுக்கும் சரி படித்தவங்கள தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம சமுதாயத்தில் இருக்க நிலையாக இருந்துச்சு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நிறையவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்முடைய சமுதாயத்தில் இந்த உலக கல்வி நிறையவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, உலக கல்வி மேலே அதிகமாக ஆர்வம் நல்லா வளர்ந்துருச்சு. நிறையா மக்கள் நம்ம சமுதாயத்தில் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, உலக கல்வியை கற்றுக்குறாங்க. எதுக்காக கற்றுக்குறாங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறாங்க. இப்போ ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, நான் 1 டிகிரி படிச்சிருந்தா தான் எனக்கு வேலையும் கொடுப்பாங்க, பொண்ணும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமை ஆண்களுக்கு.
பெண்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளைலாம் படித்த பொண்ணு தான் கேட்குறாங்க, அதனாலேயே உலக கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. என்னோட படித்த சக மாணவிகள் கூட கிளாஸை கவனிக்கவே மாட்டாங்க, தூங்கி வழிவாங்க. ஆசிரியர் வந்து நீலாம் எதுக்கு காலேஜுக்கு வர அப்படின்னு கேட்குறப்ப சொல்லுவாங்க, என் பேருக்கு முன்னாடி ஒரு பட்டம் வேணும் பத்திரிகையில், அதுக்காக தான் நான் காலேஜுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி ஒரு மதிப்பு உலக கல்வி படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மதிப்பு நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் படிக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, நான் வந்து படித்தேன்னா பெரிய பெரிய இதில் தான் படிப்பேன், பல்கலைக்கழகத்தில் தான் படிப்பேன், சென்னையில் இருக்கக்கூடிய இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய காலேஜஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து என்னால் முடியாது, அவ்வளோ இடத்துல நான் அனுப்பி ஹாஸ்டலுக்கு அனுப்பி ஃபீஸ் கட்டலாம் என்னால் முடியாதுன்னு சொன்னால் இவன் அட்டன் பண்ணி நான் படித்தா அங்கே தான் படிப்பேன், படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீ எந்த காலேஜில் படிக்கிற அப்படின்னு கேட்குறப்ப நான் சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம்மில் படிக்கிறேன், லொயாலாவில் படிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு ஒரு பெருமை. இதே பெற்றவங்களுக்கும் உங்கள் பிள்ளையை நீங்கள் எங்கே படிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம்மில் படிக்க வச்சுருக்கேன்னா இவங்களுக்கு ஒரு பெருமை. இந்த பெருமைக்காகவே சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய காலேஜில் நிறைய காசை கட்டி படிக்க வைக்கிறாங்க. மார்க்கம் என்ன சொல்லுது? உலக கல்வியே வேணான்னு சொல்லுதா? உலக கல்வி படிக்கவே வேணான்னு சொல்லுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உலகத்தில் முதல் பல்கலைக்கழகத்தை, ஒரு ஒழுங்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் பெண்மணி தான். ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் கராவையூன் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை உலகத்தில் முதல்ல நிர்வகிக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய மார்க்கம் வந்து உலக கல்விக்கு எதிராக இல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உலக கல்வி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமாக உழைப்பும் மதிப்பும் ரொம்பவே நம்ம கொடுக்குறோம். இந்த உலக கல்வி எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உலக கல்வி நிறைய விஷயத்த கற்றும் கொடுக்கல, நிறைய விஷயத்த மாற்றியும் போதிக்குது. அதில் நம்மளுக்கு வந்து நிதானமாக இருக்கும். நிறைய விஷயத்தில் உலக கல்வியை கற்றுக்கிறதுல நிதானமாக இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா, முதல்ல கொள்கை விளக்கம். நம்ம வந்து முஸ்லீமாக இருக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமாவை ஏற்ற முஸ்லீமாக இருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அதாவது அல்லாஹ் ஒருத்தன் தான் படைப்பாளன், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான், நம்மளை படைச்சது அல்லாஹ் தான் அப்படிங்கிற அந்த கொள்கையை ஏற்ற முஸ்லீமாக இருக்கிறோம். பள்ளிகள் எப்படி நம்ம பாடம் நடத்துவாங்க? மனுஷன்லாம் குரங்குலேருந்து வந்தான்னு பாடம் நடத்துவாங்க. எல்லா உயிரினமும் ஒரே ஒரு உயிரினத்துலேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாடம் நடத்துவாங்க. அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்குச்சு, நம்மளாம் வந்து குரங்குலேருந்து தான் வந்தோன்னா பாடமே நடத்துவாங்க சயின்ஸ் பாடத்தில். இதை வந்து டார்வின் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படைப்பாளன் ஒருத்தர் கிடையாது, அவர் வந்து தனியாக மனிதனை வந்து படைக்கலை, இன்னும் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறுவாழ்வு கிடையாது. இதுதான் வந்து சொல்லுவாங்க பாடத்தில் நடத்துவாங்க சயின்ஸில். அதுவும் இந்த தியரியை சொன்னார் இல்லையா இந்த அறிஞர் டார்வின்கிறவர், அவர் தான் வந்து பெரிய ஆளாகவும் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் குரானில் சொல்கிறான், காஃபிர்கள் சொல்லுவாங்களாம், நீ இறந்து உன்னுடைய உடம்பு மக்கி போனாலும் உயிர்ப்பிப்பாங்கன்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காஃபிர்கள் ஏளனமாக கேட்பாங்களாம். இன்னும் காஃபிர்கள் சொல்லுவாங்களாம், இந்த முன்னோர்கள் கதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டுக்கதை, நீங்கள் நபிமார்கள் கதையெல்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசுவாங்களாம். இதே ஏளனமாக பேச்சு தான் வந்து ஆசிரியர் பாடமாக நடத்துவாங்க. இப்போ இதை கேட்குற மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை இதுதான் சின்ன வயசுலேயும் நடக்கிற பாடம், 4வது 5வதுலேயும் நடத்துவாங்க. இதை கேட்குற அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, மார்க்கம் நல்லா ஊட்டி வளர்க்கப்பட்ட பிள்ளையாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு தெளிவாக இருக்கும். இல்லை, இங்கே ஆசிரியர் சொல்லுது தவறு, எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்கல, இங்கே இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவான மனநிலைக்கு இருக்கும். இதே மார்க்கம் வந்து ஊட்டி வளர்க்கப்படாத பிள்ளை, ஏனோ தான் வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கு என்னத்தை தோணும் அப்படின்னா, இங்கே சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை இவங்க சொல்கிறது தான் சரியோ, ஒருவேளை நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோமோ, ஒருவேளை அல்லாஹ்னு ஒருத்தவன் இல்லையோ, நம்ம இறந்துட்டா வாழ்க்கையை முடிஞ்சிருச்சோங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தும். பிற்காலத்தில் அவங்க என்னவாக ஆகலாம் அப்படின்னா நாத்திகவாதியாக மாறதை நம்ம எவ்வளோ பார்க்குறோம். இதுதான் இந்த உலக கல்வி சொல்லிக் கொடுக்குது கொள்கை விளக்கமாக. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜுரம் அடித்தாலும் சரி, வயிற்று வலிச்சாலும் சரி, தலை வலிச்சாலும் சரி, மாத்திரையை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறோம். ஆனால் 1 மணி நேரம் தான் நடக்கும் இந்த மக்தப் மதரசா. அந்த மக்தப் மதரசாவுக்கு நம்ம என்ன நிறைய சாக்கு போக்குகள் சொல்லுவோம். வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, போவாத, வயிற்று வலியாக போவாத, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது போவாத, 1000 காரணங்கள் சொல்லி இந்த 1 மணி நேரம் மக்தப் மதரசாவை தள்ளி விடுவோம். ஆனால் இந்த உலக கல்விக்கு என்ன நடந்தாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். இதுதான் நிலவரம். அடுத்தது உலக கல்வி என்னத்தை சொல்லிக் கொடுக்கல ஒழுங்கா அப்படின்னு பார்த்தா, இந்த வாழ்க்கையின் நோக்கம். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் அலி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த வாழ்க்கையில் உங்களை நான் எதுக்கு படைச்சிருக்கேன்னு தெரியுமா? உங்களை சோதிக்கிறதுக்காக தான் படைச்சிருக்கேன். யார் நிறைய நற்செயல்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஹலக்த ஜின்ன வலின்சா இல்லாலி ஆகுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
அதாவது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே என்ன அப்படின்னா அல்லாஹை வணங்குவதற்காகவும் நிறைய நற்செயல்கள் புரிவதற்காகவும் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலக கல்வியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்லா படி, நல்லா படித்தா தான் நல்லா மார்க் எடுக்க முடியும். நல்லா மார்க் 10th 12th நல்லா மார்க் எடுத்தால் தான் உனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜில் நீ ஃபுல்லாக அரியர் இல்லாமல் இது பண்ணாதான் உனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நல்லா பிளேஸ்மெண்ட் கிடைச்சாதான் நீ நல்லா வேலைக்கு போவ. நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சாதான் நீ பெரிய ஆள் ஆவ. அப்போ தான் ஊரில் இருக்க எல்லாரும் உன்னை வந்து பெரிய ஆள்னு பார்ப்பாங்க. அது அப்போ நீ வெற்றி அடைஞ்சிட்ட அப்படிங்கிறது தான் உலக கல்வி சொல்லும். நம்மளே தான் சொல்லும், நல்லா படி, நல்லா படி, அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும், அப்போ தான் நீ வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பாடத்துலேயே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலக கல்வி பாடத்தில் உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, பில் கேட்ஸ், ஈலான் மஸ்க், இது மாதிரி பெரிய பணக்காரர்கள்லாம் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடத்தை நடத்துவாங்க. அதாவது நீ நல்லா பணம் சம்பாரித்து இருந்த மற்றவங்களாம் இவன் நல்லா வாழ்கிறானேன்னு பார்க்குற அளவுக்கு ஓஹோன்னு வாழ்ந்த அப்போ தான் நீ வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி தான் பாடத்தை நடத்துவாங்க. அதனால் இந்த பிள்ளைங்க மைண்ட் செட் என்ன ஆகிடும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது தான் வெற்றி அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடய வாழ்வாங்க. இந்த படிப்பு படித்த அப்படின்னா சமுதாயத்தில் கீழே இருக்கவங்களாம் நீ மேலே கொண்டு வரலாம், நிறைய பேருக்கு நீ உதவி செய்யலாம் அப்படிங்கிறத நடத்தாமல் இந்த சமூக நலனை அவங்க வந்து போற்ற மாட்டாங்க. சுயநலத்தை வந்து அதிகமாக போட்டுருவாங்க. அப்போ தான் நீ நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சுயநலத்தை தான் திரும்ப திரும்ப வந்து போதிப்பாங்க. இதை வந்து தவறாகவும் அவங்களுக்கு தெரியாது. தற்போதைய திருமண வீடுகளில் நிறைய பிரச்சனை வருவது இதனால்தான். பெண்ணை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா படிக்க வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளையும் எனக்கு படித்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு திருமணமும் முடிச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்தே நல்லா சம்பாரிச்சாதான் வந்து வெற்றியாளர் அப்படிங்கிறத கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க தான் 2 பேரும். இப்போ பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து சம்பாதிக்க போகணும், என்ன வேலைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமண வீட்டில் கேட்பாங்க. இதை கணவரும் என்ன பண்ணுவார், அப்படியா நீனும் வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போகிறேன், வீட்டு வேலைகளும் நம்ம 2 பேரும் பாதி செஞ்சுக்குவோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு பிள்ளையே வேணாம், நம்ம பிள்ளை பெற்றுக்க வேணாம், நீனும் சம்பாரி நானும் சம்பாரி, நம்ம ஜாலியாக சுற்றுவோம் அப்படின்ற மைண்ட் செட் சில பேருக்கு இருக்குது. சிலர் இருப்பாங்க பிள்ளையை பெற்றுக்குவாங்க, அந்த பிள்ளைகிட்ட பாட்டிகிட்டையோ வேறு உறவுகள்கிட்டையோ விட்டுட்டு இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளை எப்படி வளரும், பாட்டிமார்களால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா, அந்தளவுக்கு அதற்கு உடம்பு தெம்பு இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனையும் கொடுத்து டிவியும் கொடுத்து அதில் உட்கார வச்சுருவாங்க. இப்படி வளர்க்கப்படுற பிள்ளை வந்து மார்க்கம் ஊட்டி வளர்க்கப்படுமா அந்த குழந்தைன்னு பார்த்தா இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, காசு சம்பாதிக்க போயிடுவாங்க. அதாவது உலக கல்வி உங்களுக்கு திரும்ப திரும்ப போதிச்சதுனால ஒரு கணவரை நம்பி வாழ்கிறது வந்து இவங்களுக்கு வந்து அவமரியாதை. தன் காலில் நிற்கணும், சொந்த காலில் நிற்கணும், அதுதான் வந்து உங்களுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலக கல்வி திரும்ப திரும்ப உங்களுக்கு பாடம் நடத்திருக்கிறதுனால நான் சொந்த காலில் நிற்கணும், நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அதிகமாக போதிச்சிடும். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ வந்து உன்னுடைய கணவருக்கு சேவை செய்து அவளை நம்பி நீ வாழ்ந்தா அது அவமரியாதை. ஆனால் நீ ஒரு மேனேஜருக்கு போய் வேலை செய், அந்த மேனேஜரும் நான் ஏசுவார் பேசுவார், அவமரியாதை படுத்துவார், ஆனால் மாதம் சம்பளம் கொடுப்பார், அது உனக்கு கௌரவம். அதுதான் வந்து உலக கல்வி சொல்லித்தருது. ஒரு மார்க்கம் தெளிவாக தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தவறு அப்படிங்கிறத அவங்க விளங்குவாங்க. ரசூல்லா சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் சஜ்தா செய்வது தடை செய்யப்பட்டது. ஆனால் அந்த சஜ்தாவே செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு மனைவியை வந்து நான் கணவனுக்கு சஜ்தா செய்ய சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கண்ணியமானவங்க ஒரு கணவர். அந்த கணவருக்கு சேவை செய்து அவரை நம்பி வாழ்கிறது அவமரியாதை கிடையாது, இது கௌரவ உறவு கிடையாது அப்படிங்கிறத மார்க்கம் தெரிஞ்ச பெண் தெளிவாக விளங்குவாங்க. மார்க்கம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து விளங்கிக்க மாட்டாங்க, இதில் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ என்ன, மார்க்கம் வந்து வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுதா? நம்மளுடைய மார்க்கம் வந்து பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு எந்த ஹதீஸ்லேயும் குரான்லேயும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, ஒரு முஸ்லீமான பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்குது இல்லையா, அதில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய அமலை பற்றி கேட்பாங்க. உன்னுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னா கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும். அடுத்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்க பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, உங்கள் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெண் யாருக்கு பொறுப்பாளி அப்படின்னா அவளுடைய கணவனுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் அவனுடைய வீட்டுக்கும் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெண் வந்து அவன் கணவன், அவனுடைய குழந்தை, கணவனுடைய வீடு, இது 3த்துக்கும் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொறுப்பை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொறுப்பை குறித்து அவள் கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படும். உன் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படும். உன் கணவனுக்கு நல்ல முறையில் நீ சேவை செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கப்படும். ஆனால் நீ வேலைக்கு போனியான்னு கேட்கப்படாது. நீ ஏன் சம்பாரித்து கொடுக்கலங்கிற கேள்வி கிடையாது. இதை நம்ம மனசில் விளங்கி கொள்ளணும். நம்மளுக்கு கடமையானதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை யோசிக்கணும். இப்போ என் கணவர் வேலைக்கு போயிட்டார், ஆஃபீஸ்க்கு போயிட்டார், என் பிள்ளையை வந்து நல்ல முறையில் வளர்த்துட்டேன், பெரிய பிள்ளையாகிடுச்சு, அது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டான், நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், உறவுலாம் நல்ல முறையில் பேணி வாழ்கிறேன்,
இப்போ நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன், இந்த டயத்தில் நான் வேலைக்கு போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம். எப்போ போகலாம் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டான ஹிஜாப் முறையில் இருக்கணும், அந்நிய ஆணோடு தனித்து இருக்கக்கூடாது, நம்ம தொழுகையே கரெக்டான நேரத்தை தொழக்கூடியவங்களாக இருக்கணும். இதை மாதிரி நம்மளுடைய மார்க்கத்துக்கு எந்த விட இடையூறும் இல்லாமல் நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாம். ஆனால் போயே தான் ஆகணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்மளுக்கு மார்க்கம் வந்து சலுகை தான் கொடுத்துருக்கு. வேலைக்கு போய் ஒரு குடும்பத்துக்கு ஈட்டணும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து ஒரு பெண்கள் மேலே சுமத்தவே இல்லை, ஆண்களுக்கு தான் அந்த சுமையை வந்து அல்லாஹ் சுமத்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆண்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எதை மாதிரியெல்லாம் உணவு உண்றீங்களோ அதை மாதிரி உணவே உன் மனைவிக்கும் கொடுங்க, நீங்கள் எதை மாதிரி ஆடையெல்லாம் போடுறீங்களோ அதே மாதிரி ஆடையை வந்து உங்கள் மனைவிக்கும் கொடுங்க, உங்கள் மனைவியை வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டாதீங்க, எதுவும் அவங்கள திருத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா தனிமையில் கொண்டு போய் திருத்துங்க, அவங்கள்ட்ட கண்ணியமாக நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு வந்து பெண்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. இன்னும் வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், விவாகரத்தை குறித்து சொல்கிறான். நீங்கள் வந்து உங்கள் மனைவி விவாகரத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட அவங்கள வந்து கண்ணியமான முறையில் விட்டு விடுங்க, அவங்கள துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட சேர்ந்து வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்தை குறித்து சொல்லும்போது கூட அல்லாஹ் வந்து கண்ணியமாக நடந்துக்கோங்க அப்படின்னு தான் அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஆண்கள் நீங்கள் தான் வந்து பெண்களுக்கு பொறுப்பாளி, நீங்கள் தான் அவங்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த ஆண் தான் பெண்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து பாதுகாவலராக இருப்பாங்க. அது சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, இல்லை இன்னொரு மனிதருக்கு மூலயமா ஒரு தீங்கு வருது அப்படின்னா அந்த மனைவிக்கு பாதுகாவலர் யாருன்னா இந்த கணவர் தான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கணவர் தான் நான் சஜ்ஜா செய்ய சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கண்ணியத்தை வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கணவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கணவருக்கு வந்து மனைவி நம்ம மார்க்கம் எப்படி பார்க்க சொல்லுதுன்னா ராணி மாதிரி பார்த்துக்க சொல்லுது. ஆனால் நம்ம இப்படி இருப்பதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாங்களும் வேலைக்கு போகிறோன்னு சொல்லி நம்மளுக்கு இல்லாத சுமையை நம்மளே சுமத்திக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அடுத்தது இந்த உலக கல்வி என்ன சரியாக சொல்லலை அப்படின்னு பார்த்தா ஒழுக்கம். வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி தான். ஆனால் இந்த வெட்க உணர்வு அப்படிங்கிறது நம்முடைய சமுதாய இளைஞர்கள் தற்போதைய இளைஞர்கள்ட்ட ரொம்ப அரிதாகவே தான் காணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்தே வந்து கோ எஜுகேஷனில் படிச்சிருப்பாங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் ஒன்றாவே படிச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ஹிஜாப் போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்க என் அண்ணன் மாதிரி, அவங்க என் தம்பி மாதிரி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களே உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்கள் கற்பை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட பெண்களே உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், கற்பை பேணிக் கொள்ளுங்கள், உங்கள் அலங்காரத்தில் தாமாக தெரிபவற்றை தவிர வேறு எதையும் வெளியே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த பார்வையை தாழ்த்துங்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிறதுனால அடிபட்டு போகுது. இப்போ நம்ம நிறைய கேள்விப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா காதல் திருமணங்கள். எங்கே கேட்டாலும் காதல் திருமணமாக இருக்குது. ஏன்னா இவங்க அலங்காரத்தை மறைக்கலை, இவங்க வெக்க உணர்வோடு இல்லை, அந்த ஒழுக்கமே இல்லை. காதல் செய்வதும் தவறா, எங்கேயுமே ஹதீஸ்லேயும் குர்ஆன்லையுமே இல்லையே, மார்க்கத்தை தவறு கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் ஹதீஜா அலி கூட ரசூல்லா விரும்பி தானே திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஹதீஜா அலி ரசூல்லாவை விரும்பி தான் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. எதற்காக விரும்பினாங்க அப்படின்னா ரசூல்லாவோட கண்ணியத்தை பார்த்தாங்க, நேர்மையை பார்த்தாங்க, அவர்கள் உண்மையாளராக இருப்பதை பார்த்தாங்க, விரும்பினாங்க. அந்த விருப்பத்தை யார் மூலியமாக தெரிவித்தாங்க அப்படின்னா ஹதீஜா அலி அவங்க தோழி மூலியமாக ரசூல்லாவுக்கு தெரிவித்தாங்க. ரசூல்லாவுக்கு விருப்பமாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த ஸ்டெப்பே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு வந்து தாய் கிடையாது, தந்தை கிடையாது. அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஹதீஜா அலியோட ரகசிய உறவு முறை இருந்திருக்கலாம். ஆனால் ரகசியமாக எந்த உறவு முறையும் வச்சில்லை. அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியாக திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இதுதான் நம்ம சமுதாயம் செய்கிற தப்பு. ஒருத்தவங்கள விரும்பணும் அப்படின்னா ரகசியமாக பார்ப்பது, பேசுவது, பழகுவது, வெளியே சுற்றுவது, இந்த ரகசிய உறவு முறை இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மார்க்கத்தை தடுக்கப்பட்டது. ஒருத்தவங்களை விரும்பி திருமணம் முடிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் ரகசியமாக உறவு முறை வச்சுக்கிறோம்ல தனிமையில், இதுதான் வந்து மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தவறான பார்வை வந்து கண் செய்கிற ஜினா, தவறான பேச்சு வந்து நாவு செய்யக்கூடிய ஜினா, தவறான செயலை செய்வது கை செய்கிற ஜினான்னு சொல்லிட்டு ஜினானா விபச்சாரம், இது ஒவ்வொன்றும் விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விபச்சாரத்துக்கு தான் என்ன பண்ணுது, இந்த காதல் கொண்டு போய் செல்லுது. இந்த காதலை வந்து சகஜமாக ஆக்கினது எது அப்படின்னு பார்த்தா திரைப்படம். முழுக்க முழுக்க வந்து உலக கல்வி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் திரைப்படம் கூட தான். இந்த திரைப்படத்தில் வந்து நம்முடைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக மூழ்கி கிடக்குறாங்க. எந்த ஒரு படத்துலேயுமே இந்த காதல் கதை இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு விளம்பரத்தில் கூட இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
அந்தளவுக்கு திரும்ப திரும்ப பார்க்க நம்மளுடைய இளைஞர்கள் மனதில் என்ன தோணுது அப்படின்னா இதில் என்ன தவறு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சு. நம்ம திருமணம் முடித்தாலே காதல் திருமணம் முடித்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இளைஞர்கள்ட்ட வந்துருச்சு. இப்போ ஒரு பெற்றோர் வந்து நான் உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறேன், நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டாலே போதும், அவங்களுக்கு வந்து மனசில் வந்து பீதி வந்துடுது. நான் ஒருத்தரை பார்க்காம பேசாமல் பழகாமல் சேர்ந்து வாழாமல் நான் எப்படி ஒருத்தரை திருமணம் முடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞர்கள். அதுக்கு காரணம் என்னன்னா திரைப்படத்தை பார்த்து அந்த திரைப்படத்தை தானே சொல்லி தராங்க. அதனால் இவங்களும் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு திரைப்படத்தில் மூழ்கி கிடக்குறாங்க. நம்மளுடைய முதலமைச்சரே எதன் மூலியமாக தேர்வுபடியிருக்காங்க? திரைப்படத்தில் மூழ்கி இருக்கிறதுனால தான். அவர் எந்தெந்த படத்தில் என்னென்னலாம் செய்கிறாரோ அதையெல்லாம் அவருக்கு இருக்குன்னு உண்மையாக நம்பினாங்க. அதனால தான் அவரை முதலமைச்சராகவும் ஆக்கியிருக்காங்க. நம்மளுடைய முஸ்லீம் பெண்களே சொல்கிறாங்க, என் கணவரை விட அவர் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, அவர் ஜும்மாவுக்கு போன நன்மையை அவர் படத்துக்கு போனதை எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்ற முஸ்லீம் பெண்களே வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்முடைய சமுதாயமே இதில் மூழ்கி கிடக்கு. இன்னொரு விஷயம் எது இந்த காதலை வந்து இதாக ஆச்சு அப்படின்னா இந்த பாடல்கள். எங்கு திரும்பினாலும் இசை பாடல் எல்லா இடத்துலையும். இப்போ துணி எடுக்க நம்ம ஒரு கடத்தெரு போனோன்னா அந்த கடையில் பாடல் ஓடுது. இப்போ ஒரு ஆட்டோவில் ஏறி இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனோன்னா ஆட்டோவில் பாடல், பஸ்ஸில் ஏறி போனால் பஸ்ஸுலேயும் பாடல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பாடல். இப்போ ஃபோனை எடுத்து ஏதோ ஒரு பயானே கேட்குறோன்னா அடுத்து இப்படி கீழே தள்ளினா அதுக்கு ஒரு பாடல். சாதாரண முஸ்லீம் பெண்ணாக தான் இருப்பாங்க, துபாயில் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கணவனோட வெளியே போயிருந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு சமைச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணிப்பாங்க, ஹிஜாபெல்லாம் போட்டுட்டு சமைக்கிறதையும் வெளியே போனதையும் காமிச்சிக்கிட்டு பின்னாடி பாட்டு ஓடும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் பாடல். நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கோ பிறந்த நாள் அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அதுக்கு பின்னாடி பாடல். என் கணவரோட நான் அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன்னு அதை போட்டு அதுக்கு ஒரு பாடல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பாடல். இவ்வாறு பாடல் மூழ்கி கிடக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ இசையில் மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த இசை கேட்கறதுல என்னுடைய கவலையெல்லாம் மறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இந்த இசையில் அது இருக்க தான் செய்யுது. இசையை கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து மனநிலையை மாற்றக்கூடியதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர் ஒத்துக்கிறாங்க. அதாவது தற்காலிகமாக தான். இப்போ எப்படி மதுவை எப்படி நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம கவலையை மறக்குதோ, அதே போல் பாடல் இசை கேட்டோம் அப்படின்னா தற்போது அவங்களுடைய கவலைகள் மறக்கும். மது எப்படி திரும்ப திரும்ப நம்மளை வர வைக்குதோ அதே போல் இந்த இசையும் திரும்ப அதை நோக்கி வர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இசையில் தான் நம்மளுடைய இளைஞர்களும் மூழ்கி கிடக்குறாங்க. நம்மளுடைய இளைஞர்கள் வந்து பாடுறாங்க, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இளைஞர்கள் பாடுறான், என்னுடைய வந்து பேச்சும் அவள் தான் மூச்சும் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். இன்னும் சொல்கிறான், என்னோட நிரந்தர ஒளியே அவள் தான், இரவிலும் ஒளிப்பாலாம் அந்த நிரந்தர ஒளி அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஃமினானவர்களுக்கு அல்லாஹ் தான் பேசுகிற பேச்சாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இங்கே இவர் என்ன பாட்டு பாடுறான்னா, நான் பேசுகிற பேச்சு அவள் தான், சுவாசிக்கிற மூச்சு அவள் தான் சொல்லிட்டு ஹராமாக தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த காதலையை கொண்டு போய் வைக்கிறான். இன்னும் சொல்கிறான், அவன் வந்து இரவில் ஒழிக்கிற நிரந்தர ஒளின்னு சொல்கிறான். அல்லாஹ் தான் சொல்கிறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் தான் நிரந்தர ஒளி, அவனே வந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒளியானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் தான் நிரந்தர ஒளி. ஆனால் நிரந்தர ஒளின்னு யாரை சொல்கிறான், இந்த காதலையை கொண்டு போய் சொல்கிறான். நம்ம வந்து நிறைய நம்ம ஜமாத்தில் வந்து மௌலூத் ஓதாதீங்க, ரசூல்லாவை வரம்பு மீறி புகழாதீங்க, அவுலியாக்கள்லாம் வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காதலனும் காதலியையும் உயர்த்தி அல்லாஹ் இடத்துக்கு உயர்த்தி வச்சு இணை வைக்கிற அளவுக்கு பாடுறாங்க. நிறைய பாடல்களில் என் சாமியே நீ தான்னு பாடுறாங்க, இன்னும் நான் உனக்கு அடிமைன்னு பாடுறாங்க, நீ இல்லாட்டி நான் இல்லை நான் செத்துருவேன் அப்படிங்கிற பாடலெல்லாம் சர்வசாதாரணமாக பாடுறாங்க. இன்னும் இந்த நடிகர்கள்லாம் வந்து போஸ்டர்லாம் நிறைய பேர் ஒட்டுறாங்க, என் தலைவரே என் கடவுளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய சமுதாயத்தாரும் இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த பாடல்களை மூழ்கி இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் இப்படி இந்த உலக கல்வி இருக்கு இல்லையா, இது வந்து திரைப்படத்தையோ பாடலையோ தவறுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆண்டு விழாவாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் வந்து ஏதோ கெட் டுகெதர் வைக்கிறதாலும் சரி, அங்கே வந்து ஒரு பாடல் தான், இசை தான், டான்ஸ் தான், இதை வந்து அதிகமாக ஆதரிப்பாங்க. ஒரு படத்தை பற்றி அதிகமாக ஆதரிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இது தவறு, இதில் மூழ்கி கிடக்காதீங்க, இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இதை வந்து அதிகமாக ஆதரிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக கல்வியை நோக்கி போகிறோம். நம்மளுக்கு மன நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக திரைப்படத்துக்கும் இசைக்கும் போகிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில், உள்ளத்தை படைத்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அலா பி திக்ரில்லாஹி தத்மைனல் குலூப்,
என் நினைவால் மட்டும்தான் உங்களுடைய உள்ளம் திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம அதை அனுபவிச்சதே கிடையாது. அல்லாஹ் மனசார நினச்சாதானே தெரியும் எப்படி அல்லாஹ் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்குறான்னு. அது நம்மளுக்கு பல பேருக்கு வந்து தெரியாது. அல்லாஹ் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இணை வைப்பும் சரி எந்த ஒரு அனாச்சாரங்களும் இந்த நடந்திருக்காது. அல்லாஹ் எப்பேற்பட்ட அன்பாளன் மன்னிக்கக்கூடியன் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அல்லாட்ட தான் திரும்ப திரும்ப போவோம். எந்த ஒரு அவுளியாக்கிட்டையும் கையேந்த மாட்டோம், யாருக்கு முன்னாடி நிற்க மாட்டோம். அல்லாட்ட தான் நம்ம துவா செய்வோம், திரும்ப திரும்ப நம்ம அல்லாஹ்கிட்ட தான் போவோம். அல்லாஹ் எப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாட்ட தான் சொல்லுவோம். என் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கட்டும் அல்லா, அடுத்து நான் என்னடா செய்யலாம் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட தான் திரும்ப திரும்ப போவோம். அல்லாஹ் எப்பேற்பட்ட தண்டிக்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்யணும். இதனுடைய சட்டம் என்னன்னு ஒருவருக்கும் சட்டத்தை கற்றுக்கிட்டு இதை நம்ம தவறாக செஞ்சிடக்கூடியது. அல்லாஹ் வந்து பயங்கரமாக தண்டிக்கக்கூடியவன் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்வோம். இது மாதிரி நம்ம வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொன்னவங்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற அந்த அறிவை கற்றுக்காம நிறையா முஸ்லீம்கள் வந்து பேர்தாங்கி முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன என்றாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ மார்க்கத்தை கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம சட்டத்திட்டத்தை கற்றுக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து கடினமாக இருக்கும். ஒரு மீனான வாழ்க்கை, ஒருத்தவங்க இபாதத்தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சா இந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம், அது போரான வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் நம்மள்கிட்ட பல பேர்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து தீனுல் இஸ்லாம் மார்க்கம் லேசானது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்க தான் செய்யுது. நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம இடையில என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறோமோ அது எல்லாத்துக்குமே சட்டத்திட்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஒன்றுத்துக்குமே வந்து அல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரசூலுல்லாஹ் மூலியமாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி இந்த மாதிரி செய்யுங்க ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அழகிய முறையில் ஒரு முன்மாதிரியை கொடுத்துருக்குறான். இதையெல்லாம் பின்பற்றுவது வந்து ஒரு கஷ்டமாக வந்து இந்த உலக பார்வை இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா இதுதான் உங்களுக்கு இலகுவானது, இதுதான் உங்களுடைய மனதை வந்து நிம்மதியாக வைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எடுத்துக்காட்டான். இப்போ நீ வந்து காலையில் எழுந்த உடனே நீ என்ன பண்ணுறீங்க, பல் துவைக்கிட்டு ஒழு செஞ்சுட்டு தொழுவுங்க, ஃபஜர் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 கையும் கழுவுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, வலது கையால் சாப்பிடுங்க, சாப்பாடை வீணடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழகான முறையில் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு உலகத்தை நம்மளுக்கு சொல்லித்தருது மார்க்கம். அடுத்து நீ உன்னுடைய பெற்றோரை அழகிய முறையில் நடந்துக்கொள். உன்னுடைய பெற்றோர் வயதான காலத்தில் உன்னோட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட நீ இரக்கம் என்னும் இறகை வந்து இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், அவங்களோட நீ சீன்னு கூட சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். அண்டை வீட்டார்கள்ட்ட அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல உணவு சமைச்சிங்க அப்படின்னா கூடுதலாக சமைச்சு அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. நீங்கள் திருமணம் நடத்துகிறீங்களா, அந்த திருமணத்தை எளிமையாக நடத்துங்க, எளிமையான திருமணத்தை தான் பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் மூலியமாக அல்லாஹ் சொல்லித்தரான். இதை மாதிரி ஒரு விஷயத்துக்குமே அழகிய முன்மாதிரியை நம்முடைய மார்க்கம் வந்து சொல்லித்தருது. ஆனால் நம்ம இதை கற்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாகவே தான் எடுக்கிறோம். நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து நிறைய இடத்துல சொல்லி காட்டுறோம். கல்வியாளர்கள் இருக்காங்க இல்லையா, யார் வந்து உண்மையான மார்க்க கல்வியை கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் வந்து யார் மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுக்காக அவங்க ஒரு பாதையில் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்குவான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் உங்கள் முன்னோர்கள் கஷ்டப்பட்டது போல் கஷ்டப்படாமல் ஈஸியாக சொர்க்கம் போயிடலான்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். இதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் வந்து கல்வியை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அல்லாஹ் வந்து இலகுவாக்கியிருக்கான். யாருக்கு அப்படின்னா இந்த கல்வியாளர்களுக்கு, யார் கல்வியை கற்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் என்ன பண்ணுறானா எளிதாக்குறானோ. இன்னும் வந்து அல்லாஹ் வந்து மொழியாலேயோ நிறத்தாலேயோ அல்லாஹ் வந்து எந்த ஒரு பாகுபாடும் மனுஷனுக்கு காட்ட மாட்டான். எந்த ஒரு அரபியரும் அரபி அல்லாதவரோட சிறந்தவர் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த ஒரு வெள்ளையரும் கருப்புரை விட சிறந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிற வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கல்வி கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது கல்வி கற்றவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னும் நிறைய இடங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கல்வி கற்றவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் கரெக்டாக அஞ்சுவார்கள், சரியாக அஞ்சுவார்கள்.
அப்படின்னு சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், கல்வி கற்றவர்கள் தான் ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதில் படிப்பினை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கல்வி கற்றவர்கள் தான் சரியது தவறெதுன்னு சரியாக பிரித்தறிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்றவர்களை பற்றி சொல்கிறோம். இன்னும் நிறைய இடங்களில் கற்றவர்களை மேலே உயர்த்தி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த மார்க்க கல்வி கற்றவங்களுக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலக கல்வி மார்க்க கல்வின்னு ரெண்டு கிடையாது. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி, இதுதான். நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க. படித்தது ஒரு விதமாக 4 வருஷம் படிச்சிருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கலே படிச்சிருக்காங்கன்னா அவங்க வேலை செய்கிறது ஐடியாக இருக்கும். அந்த 4 வருஷம் படிப்புக்கு என்ன பலன்? இது பயனற்ற கல்வி. நம்ம ஒரு படிப்பை படிச்சிருக்கோம், அந்த படிப்பின் மூலயமா நம்ம ஹலாலான முறையிலே சம்பாதித்தோம் அப்படின்னா அது பயனுள்ள கல்வின்னு சொல்லலாம். நம்ம ஒரு படிப்பு படிச்சிருக்கோம், அது மூலயமா மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னா அது பயனுள்ள கல்வின்னு சொல்லலாம். இப்போ நம்ம படித்ததுக்கும் நம்ம வேலை செய்யறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய விஷயங்கள் பெண்களாகி நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம். நைட்டு எக்ஸாம்க்கெல்லாம் ஜாமத்தெல்லாம் இருந்துச்சு படிச்சிருப்போம். சாப்பிடாமலாம் எக்ஸாம் எழுத போயிருப்போம். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடி கூட பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இதுதான் பயனற்ற கல்வி. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம், ஆனால் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இது பயனற்ற கல்வி. இந்த பயனற்ற கல்வியை கற்றுக்கிறதுக்கு மார்க்கம் ஆர்வம் ஊட்டலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சுருக்காங்க. பயனற்ற கல்வியிலேருந்து எனக்கு பாதுகாப்பு தாடாயா அல்லான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுருக்காங்க. இன்னும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, எனக்கு பயனுள்ள கல்வி அதிகமாக தாடா அல்லா அப்படிங்கிற துவாவையும் செஞ்சுருக்காங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இந்த துவாவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன அப்படின்னா, ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாகங்கிற துவாவை அதிகமாக கேளுங்கன்னு சொல்கிறான். நம்மளுக்கு பயனுள்ள கல்வியை கற்றுக்கிறதுக்கு மார்க்கம் என்ன பண்ணுது? அதிகமாக ஆர்வம் மூட்டி கொண்டே தான் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நம்முடைய சமுதாயம் இருக்கு இல்லையா, அந்த முஸ்லீம் சமுதாயம், இந்த முஸ்லீம் சமுதாயத்தை ஒற்றுமையே குலைக்கணும், இந்த முஸ்லீம் சமுதாயத்தை தரை தாழ்த்தணும், நம்முடைய சமுதாயத்தை கேவலப்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய எதிரிகள் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. நம்ம கண்கூடாக வெளிநாட்டில் நடக்கிற போர்களெல்லாம் பார்க்குறோம். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்மளுடைய முஸ்லீம்களை சாவடிக்கிறாங்க. இன்னும் நம்ம நாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பொய் குற்றச்சாட்டுகள், இன்னும் நிறைய ஏமாத்தொலைலாம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்கள் தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு நம்மளை என்ன பண்ணுறாங்க, தரை தாழ்த்துறதுக்கு எதிரிகள் நிறைய சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய முஸ்லீம் இளைஞர்கள் நல்லா வளர்ந்து கொண்டு வராங்களா, நம்ம சமுதாயத்தை சீர்படுத்த பார்க்குறாங்களா, தலை நிமிர்ந்து நிற்கிறாங்களா எதிரிகளுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம கீழே இறங்கிக்கிட்டே தான் போகிறோம், தாழ்ந்துக்கிட்டே தான் போகிறோம். இதற்கு காரணம் மார்க்க அறிவு இல்லை. மார்க்க அறிவு இருந்தாலே எல்லாமே சரியாக இருக்கும். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் எப்படி மார்க்க அறிவை ஒரே நேரத்தில் கொண்டு போய் செல்வது, எப்படி எல்லாருமே ஒட்டுமொத்த நேரத்தில் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அது முடியாத காரியம்தான். நம்ம சமுதாயத்தை சீர்திருத்துறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திலேருந்தும் ஆரம்பிக்குது. ஒரு குடும்பத்துலேயும் ஒரு பெண்ணை நம்ம ஒரு ஆலிமா படிக்க வச்சுட்டோம், ஒரு மார்க்க அறிவை நம்ம முழுமையாக சட்டத்திட்டங்களையும் சரி ஒழுக்கங்களையும் சரி உலக வாழ்க்கையை எப்படி நம்ம பார்க்கணுங்கிற அந்த பார்வை நம்மளுக்கு சரியாக நம்ம அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா தன் கணவரை சரிவர நடத்துவாங்க, தன் பிள்ளையை சரிவர வளர்ப்பாங்க, தன் உறவை சரிவர கவனிப்பாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன் அப்படி நல்லாயிருக்கும். இந்த குடும்பத்தை பார்த்து மற்ற குடும்பமும் திருந்தலாம். இந்த மாதிரி ஒரு பெண்ணு ஒரு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு மார்க்க கல்வி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது. இது மாதிரி இந்த ஒரு பெண்ணை நம்ம காலேஜ் படிக்க வைக்கிறோம் இல்லையா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்க வைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த 1 வருஷம் மார்க்க கல்வி நம்மளுக்கு நிறைய இடத்து சொல்லித்தராங்க. இந்த 1 வருஷம் மார்க்க கல்வி நம்ம படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இது சரியான வயது. இந்த வயதில் தான் நிறைய மனசு அழைப்பாயும். இந்த வயசில் நம்ம அந்த மார்க்க கல்வியை கொடுத்துட்டோன்னா அவங்க உலகத்தை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த பார்வையோடு பார்ப்பாங்க. இது ஹலால் இது ஹராம் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது சரியான ஸ்டேஜ். ஆனால் மார்க்க கல்வி கற்றுக்கிறதுக்கு இந்த வயசில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. மார்க்க கல்வி யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் பெண்களுக்கு இந்த இளம் வயதில் கொடுக்கறது ரொம்பவே அவசியமானது. நம்ம தௌஹீத் ஜமாத்தில், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நம்ம சுற்றி இருக்கிற ஊரில் நிறைய இடங்களில் நாச்சியார் கோவிலில் இருக்குது, சோழபுரத்தில் இருக்குது, இன்னும் மேலக்காவரியில் இருக்குது, ராஜகிரியில் இருக்குது. இந்த மாதிரி கல்வியகங்கள் நடத்துகிறாங்க. இந்த கல்வியகங்களில் 1 வருஷம் ஆலிமா கோர்ஸ் நடக்குது. இந்த ஆலிமா கோர்ஸை பயன்படுத்தி நம்முடைய பெண் பிள்ளைங்களை இன்ஷா அல்லாஹ் படிக்க வைங்க. நானும் சரி, எனக்கு முன்னாடி பேசிய மாணவியும் சரி, அங்கே படித்த மாணவி தான். அங்கே தான் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய பெண் பிள்ளைங்களை அங்கே அனுப்பி இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை கற்று இன்மையும் மறுமையும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.